ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஃபுல்லாக புதினாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினாவில் இருக்க தண்ணியெல்லாம் சுருங்கி வரும் புதினா. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த புதினாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.